கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். உலக தம்பதியினர் தினத்துக்காக நன்றி சொல்கிறேன். குடும்பம் என்பது என்ன? குடும்பம் என்பது ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். ரெண்டு கை தட்டினா தான் ஒரு ஓசை. ஆதாமும் ஏதாலும் அவர்கள் ரெண்டு பேரும் ஒருமனாகும்போது உலகம் பெறுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. குடும்பம் என்பது ஐக்கியத்தை கொடுக்கிறது. இந்த காலவேளையில் நாம் ஒரு விஷயத்தை குறித்து தியானிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அது என்னவென்றால், ஆண்டவர் யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, காலையிலே நீங்கள் கோத்திரமாக வர வேண்டும். அப்போது கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வம்சமாக வர வேண்டும். கர்த்தர் குறித்திருக்கிற வம்சம் குடும்பமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற குடும்பம் பேராக வர வேண்டும் என்று சொல்கின்றார். அப்போது கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குடும்பமா அப்படின்னு சொல்லி கர்த்தர் தீர்மானிக்கிறார். இந்த காலவேளையில் நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, மனசா சொல்லுகிறான், ஆண்டவரே என் குடும்பம் எளியது, என் தகப்பன் வீட்டில் எல்லாரும் எளியவன் சிறியவன் என்று சொல்கிறான். ஆனால் அந்த கிதியோனை கொண்டு ஆண்டவர் மீதியானரை விடுவித்தார். இந்த காலவேளையில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கலாம், வறுமையில் இருக்கலாம், தேவையில் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கர்த்தர் சந்திப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஒருபோதும் கலங்காமல் ஆண்டவரிடத்தில் உங்கள் எல்லா காரியங்களையும் சொல்லும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நல்ல பிதாவே, இந்த தம்ப தினத்தில் கொண்டாடி கொண்டிருக்கிற உலகமுள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.